என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக செல்வகுமார் என் கூட இருக்காங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் என்னுடைய ஃபிலிம் கேரியரில் என்னுடைய வளர்ச்சிக்கு செல்வகுமார் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம். ஸோ அவங்க வந்து திடீர்னு ஒரு நாள், சார் எனக்கு ரொம்ப நாளாக டைரக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை அப்படின்னு சொன்னவொடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த 20 இயர்ஸில் என்னுடைய ப்ளஸ் மைனஸ் கஷ்டமான நேரத்துலலாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு செல்வகுமார். ஸோ ஸோ அவர் இந்த 9 குரு படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த 2 ப்ரொடியூசர்ஸ் எஸ் சிவகுமார் அண்ட் ஆர் சிவகுமார் ரொம்ப ராசியான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். நண்பன் துப்பாக்கியில் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ரொம்ப இப்போ ரீசெண்டாக மும்பையில் தலைவா படம் ஷூட்டிங் நடந்துட்டு திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஹோட்டல் லாபியில் போய் பார்த்தா இந்த 2 சிவகுமாரும் செல்வகுமாரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங், என்னங்க இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க என்ன அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. என்ன இல்லை துப்பாக்கி படத்தில் நாங்கள் ரொம்ப ஹாப்பி, நிறையா சம்பாதிச்சோம், ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு அப்படின்னு தோணுச்சுன்னு சொன்னாங்க. ஐ வாஸ் ரியலி டச்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் சத்யன், பிரேம்ஜி, வினய், லக்ஷ்மி, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பவர் ஸ்டார், நாங்கள் மும்பையில் இந்த தலைவா ஷூட்டிங்கில் சந்தானமும் கூட இருக்கார். ஷூட்டிங் டைமில் எங்களுடைய மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டே பவர் ஸ்டார் தான். ஸோ இந்த லட்டு தின்ன ஆசியா படத்தில் சந்தானம் சொல்லிக்கிட்டு இருப்பார் ஷூட்டிங் டைமில் என்னென்ன நடந்ததுன்னு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஸோ தேங்க்யூ.